நம்ம சேட்டன் பண்ண இன்னொரு தரமான சம்பவம் எப்படி இப்படி ஒரு கதையை யோசிச்சாங்க அப்படின்றதையே நமக்கு சுத்தமா புரியலைங்க. எல்லாருக்குமே வணக்கம். இன்னைக்கு நம்ம அவிஹிதம் அப்படின்ற ஒரு மலையாள படத்துடைய ஸ்டோரி ரிவ்யூ தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். கேரளால ஒரு கிராமம் இருக்குங்க. அந்த கிராமத்துல என்னோட ஃப்ரெண்ட்ஸோட உட்காந்து சரக்கடிச்சிட்டு காட்டு வழியா வீடு திரும்பிட்டு இருக்கும் போதோ அந்த காட்டுல ஒரு பயங்கரமான சம்பவத்தை பாக்குறாரு. அது அந்த கிராமத்துல இருக்கிற ஒரு பொண்ணோ ஒரு பையனோ அந்த காட்டுக்குள்ள கொஞ்சம் நெருங்கி இருக்காங்க போல. இப்ப அதை பாக்குற அந்த இளைஞரும் தான் பார்த்த விஷயத்த தன்னுடைய நண்பர்களையும் கூட்டிட்டு வந்து பார்க்க வைக்கிறாரு. அப்படி அந்த காட்டுக்குள்ள நெருங்கி இருக்கிற அந்த ஜோடி யாரு, ஏன்னா இருட்டு அப்படின்றதுனால அந்த ஜோடி யாருன்னு உங்களுக்கு தெரியல போல. அதை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்படி அந்த கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தர் மனைவி மேலையும் இவங்களுக்கு சந்தேகம் வருது. அந்த சந்தேகம் அந்த ஊர் ஆண்களை எந்த எல்லை வரை போகுது அப்படின்றது தாங்க ரொம்ப விறுவிறுப்பாவே இந்த கதையில சொல்லியிருப்பாங்க. இந்த படம் ஓடிடியில தமிழ் டப்பிங்கோடைய அவைலபிளா இருக்கு. இந்த மாதிரி சின்ன பட்ஜெட் படங்களை ஓடிடியில பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. அதை ப்ரமோட் பண்றதுக்கு தான் இந்த வீடியோவே. லைக் கொடுக்கலாம், ஒரு சின்ன லைக்கோட உள்ள வாங்க. நான் கவின், நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை. நம்ம கேரளால இருக்கிற ஒரு அழகான கிராமத்தை காமிக்கிறாங்க. அப்படி ஒரு ராத்திரி சமயத்துல அந்த கிராமத்துல இருக்கிற இளைஞர்கள்லாம் உட்காந்து தங்களோட பொண்டாட்டிக்கு தெரியாம அப்படியே ஜாலியா குடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்படி குடிச்சிட்டோம் அவங்க ஃபுல்லா உட்காந்து காசிப் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. பக்கத்து ஊர்ல நம்ம பழனியோட பொண்டாட்டிய வேற ஒரு பையன் இழுத்துட்டு போயிட்டானா. நம்ம பொண்டாட்டியெல்லாம் கைக்குள்ளேயே வச்சுக்கணும்பா, இல்லனா வாழ்க்கையே கஷ்டமாயிடும். முதல்ல பெண்களுக்கு ஃப்ரீடமே கொடுக்க கூடாது அப்படின்னு இவங்க எல்லாரும் பேசிக்கிட்டு அங்க சிரிச்சுக்கிட்டு இருக்க. அப்படி அதுல ஒருத்தர் மட்டும் சரிப்பா ரொம்ப டைம் ஆச்சு, நான் வீட்டுக்கு கிளம்புறேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து கிளம்புறாரு. அவருடைய பேரு தான் பிரகாஷ். உட்காந்து குடிக்கிறதுனால அந்த காட்டுல இருந்து தான் வெளியே வர வேண்டி இருக்குங்க. அப்படி அந்த வெளியே வர பாதையில இந்த பிரகாஷ் ஒரு பயங்கரமான சம்பவத்தை பாக்குறாரு. இவங்க குடிச்சிட்டு இருக்க காட்டுல இருந்து வெளியே வந்தா அந்த ஊருடைய முதல் வீடு இருக்கோங்க. அப்படி அந்த வீட்டுல இருந்து திடீர்னு ஒரு லைட் எரியுது. கொஞ்ச நேரத்திலேயே ஒரு வயசு பொண்ணு அந்த வீட்டுல இருந்து வெளியே வராங்க. அப்படி ஏதோ ஒரு பையனுக்காகவும் அவங்க காத்திருக்க. இப்ப ஒரு பையன் காம்பவுண்ட் சவரை எகுதி குடிச்சு நேரா அந்த பொண்ணு வந்து பாக்குறான். அப்படி அந்த இருட்டுல அவங்க ரெண்டு பேருமே ஒன்னா இருக்கிற மாதிரியும் அதை எல்லாத்தையும் இந்த ஓரமா உட்காந்து இந்த முகேஷ் அப்படின்ற ஊருக்காரர் பாக்குறாரு. அவருக்கு பயங்கரமான ஷாக்குங்க. ஏன்னா அவங்க ஊருக்குள்ள வயசு பொண்ணே இல்ல. இருட்டுல வேற அந்த பொண்ணோட மூஞ்சி எப்படி இருக்குன்னு வேற அவரு பாக்கல. ஆனா அந்த பையனை ஜானமாடியா பாக்குறப்போ அவங்க ஊர்ல இந்த மாவு மில் வச்சிருக்கிற வினோத் அப்படின்ற மாதிரி தெரியுது. இப்ப கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணும் பையனும் நெருங்கி இருந்ததுக்கு அப்புறம் அங்க வேற ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கா. அந்த நாய்க்கு ஒரு எலும்பு துண்டை போட்டுட்டு அந்த வினோத் இருக்கான் பாத்தீங்களா, அவன் மறுபடியும் காம்பவுண்ட் சவர் எகுதி குடிச்சு அந்த இடத்த விட்டு கிளம்புறான். இப்ப இதை எல்லாத்தையும் பாக்குற இந்த பிரகாஷுமே இத ஊருக்குள்ள யார்கிட்ட சொல்லணுமே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அப்பதான் அந்த பிரகாஷுக்கு ஊருக்குள்ள வேணு அப்படின்ற மாதிரி ஒரு டெய்லர் பெஸ்ட் ஃப்ரெண்டா இருப்பாருங்க. ஊர்ல எல்லாரும் பத்தியும் இந்த டெய்லர் தெரிஞ்சு வச்சுப்பாரு. அப்படி அவர்கிட்ட வந்தோம், நேத்து ராத்திரி நான் ஒரு பயங்கரமான விஷயத்த பார்த்தனே. நம்ம ஊருக்குள்ள ராத்திரியான ஒரு பையனோ ஒரு பொண்ணோ ஒன்னா நெருங்கி இருக்காங்க. பொண்ணு யாருன்னு கண்டுபிடிக்க முடியல, ஆனா பையன் வினோத் தான். நீங்க வந்தீங்கன்னா அந்த பொண்ணு யாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடலாம். ராத்திரி வரீங்களா, மறுபடியும் போய் பாப்போம் அப்படின்ற மாதிரி சொல்ல இப்ப அந்த டெய்லருக்கும் பல யோசனைகள் வருது. ஒருவேளை அந்த பொண்ணு இந்த பொண்ணா இருக்குமோ அந்த பொண்ணா இருக்குமோன்னு சொல்லி ஊர்ல இருக்கிற ஒவ்வொருத்தர் மனைவியும் சந்தேகப்பட்டு சரி ராத்திரி நானே வரண்டா, இன்னைக்கு ராத்திரி அவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்கன்னு பாத்துருவோன்னு சொல்லி மறுபடியும் இருட்டானதுக்கு அப்புறம் நேத்து இந்த பிரகாஷ் எந்த இடத்துல இருந்த அந்த ஜோடிகளை பார்த்தாரோ அதே இடத்துக்கு இப்ப அந்த டெய்லர் அண்ணனையும் கூட்டிட்டு போறாரு. அண்ணே இங்கேயே உட்காருங்க, கொஞ்ச நேரத்துல அதோ அந்த வீட்டுல இருந்து லைட் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் அங்க இருந்து ஒரு பொண்ணு வெளியே வரும். கொஞ்ச நேரத்துல காம்பவுண்ட் எகிரி குதிச்சு அந்த வினோத் பையன் வருவான். நாய் கொலைக்கும் ஒரு எலும்பு துண்டை போட்டுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட ஒன்னா இருப்பான் அப்படின்னு இந்த பிரகாஷ் சொல்ல சொல்ல அது எல்லாமே அந்த இடத்துல நடக்குதுங்க. இந்த வேனுக்கு வேற தூர பார்வை தெரியாது போல. டேய் என்னடா ஒண்ணுமே தெரியல அப்படின்ற மாதிரி சொல்ல அதோ ஒரு பலாமரம் இருக்கு பாத்தீங்களா, அந்த இடத்துல போய் உட்காந்து பாப்போம்னு சொல்லி இப்ப அந்த இடத்துலயும் உட்காந்து பார்க்க அப்படி அந்த ரெண்டு ஜோடிகளும் அங்க கொஞ்சம் ஒன்னா இருந்துட்டு நேரா அங்க இருக்கிற ஒரு பாத்ரூம்குள்ளேயும் போயிடுறாங்க. அப்படி அவங்க பாத்ரூம்ல இருந்து வெளியே வர வரைக்கும் உட்காந்து அந்த பொண்ணு யாரா இருக்குன்ற மாதிரி இவங்க ரெண்டு பேரும் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்க. இப்ப மறுபடியும் அந்த பையன் அங்க இருந்து போயிடுறாங்க. ஆனா பொண்ணுடைய முகம் இருட்டுல தெரிய மாட்டேங்குது. ஆனா இப்ப இந்த பிரகாஷ் டெய்லரை தானே கூட கூட்டிட்டு வந்திருப்பாரு. ஊர்ல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் துணி தைக்கிறது இந்த டெய்லர் தாங்க. அதனால அந்த பொண்ணை பார்த்தே இத கண்டிப்பா நிர்மலாவா தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரியும் அவரு கெஸ் பண்றாரு. எப்படி நிர்மலான்னு சொல்றீங்கன்ற மாதிரி கேட்டதுக்கு அவருடைய அளவு 30, 36, 34டா, எவ்வளவு துணி தச்சிருக்கேன் இது கூடயா தெரியாதுன்னு சொல்லி நேரா தன்னோட டெய்லர் கடைக்கும் வராரு. அப்படி அவரோட டைரியில அந்த ஊர்ல இருக்கிற பெண்களுடைய அளவெல்லாம் அவர் நோட் பண்ணி வச்சிருப்பாரு. அப்படி நிர்மலாவுடைய அளவையும் எடுத்து பாக்குறப்போ ஒரு 2 இன்ச்சு மட்டும் அதிகமா இருக்குங்க. பாத்தீங்களானே 2 இன்ச்சு அதிகமா இருக்கு, தப்பா கெஸ் பண்ணிட்டீங்க. அப்ப நம்ம இருட்டுல பார்த்த பொண்ணு நிர்மலா இல்லன்னு சொல்ல டேய் அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, இப்ப ஓணம் வந்துட்டு போச்சுல, ஓணம் அப்போ எல்லா பெண்களுமே பயங்கரமா சாப்பிடுவாங்க, அதுல 2 இன்ச்சு கூடி இருப்பா, ஆனா கண்டிப்பா அது நிர்மலா தான் அப்படின்ற மாதிரி அவர் ஆதாரப்பூர்வமாவே சொல்றாரு.
இப்ப இவங்க கண்டுபிடிச்ச விஷயத்த அந்த நிர்மலாவுடைய கணவர்கிட்டயும் அப்படி அந்த கணவருடைய தம்பி கிட்டயும் சொல்லணும்னு நினைக்கிறாங்க. முதல்ல நிர்மலாவுடைய கணவரோட பேரு முகுந்தனுங்க. அவர் ஒரு மரக்கடையில வேலை பார்ப்பாரு. எப்பவுமே அந்த மரக்கடையிலேயே தங்கிடுவாருங்க. வீடு வரதே கஷ்டம். அதை ஒரு சந்தர்ப்பமா பயன்படுத்தி தான் இந்த நிர்மலா வேற ஏதோ ஒரு பையனோட இப்படி ஒரு தொடர்பை வச்சிருக்கான்ற மாதிரி இவங்க கணிக்கிறாங்க. அப்படி முகுந்தன் அண்ணாவோட தான் அவரோட தம்பி முரளியும் இருப்பாரு. ஆனா தான் மனைவி இப்படி ஒரு தொடர்பை வச்சிருக்கான்னு சொல்லி முகுந்தன் கிட்ட சொன்னா முகுந்தன் ரொம்ப ஹர்ட் ஆயிடுவான். அதனால அவரோட தம்பி முரளி கிட்ட முதல்ல சொல்லுவோம் அப்படின்னு இந்த டெய்லரும் முகேஷும் முடிவு பண்றாங்க. அப்படி முரளிக்கு கால் பண்ணியும் இந்த விஷயத்த பத்தி சொல்ல முரளியால அதை நம்ப முடியல. நம்ம அண்ணியா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க, நானும் அண்ணனும் எவ்வளவு கஷ்டப்பட்டு மரக்கடையில வேலை பார்த்தா இப்படி பண்றாங்களேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகுதுங்க. இந்த விஷயத்த கொண்டு வந்து தன்னோட அப்பா இருக்காரு பாத்தீங்களா, அவர்கிட்டயும் ஒரு சொல்றாரு. அப்படி நிர்மலாவுடைய மாமனாராலையும் அந்த விஷயத்த நம்ப முடியல. மகனே முரளி, உன் அண்ணன் மட்டும் இந்த விஷயத்த கேள்விப்பட்டானா நொந்து போயிடுவான். ஊருக்காரங்க சொல்றாங்க இதை சொல்றாங்களா, நீ நம்பாத, நீ ஊருக்கு போ. அப்படி அந்த டெய்லரும் முகேஷும் எந்த இடத்துல உட்காந்து அதை பார்த்தாங்களோ நீயும் அதே இடத்துல உட்காந்து பாரு. அதுவும் அன்னிதான்னு நீ கன்ஃபார்ம் பண்ணனா அதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னு பாத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்ப அந்த முரளியையும் அவங்க அப்பா இந்த ஊருக்கு அனுப்புறாரு. அப்படி முரளி ஊருக்கு வந்ததும் தன்னோட நண்பனை கூப்பிட்டுக்கிட்டு தான் நேரா இந்த டெய்லரோட கடைக்கு வராரு. அப்படி அந்த 4 பேருமே ராத்திரி எந்த சமயத்துல எங்க அண்ணி நிர்மலா அந்த வினோத் பையனை வந்து மீட் பண்றாங்க, எப்படி மீட் பண்றாங்க, என்னெல்லாம் பேசுறாங்கன்னு சொல்லி எல்லாத்தையும் பத்தியும் விசாரிக்கிறாங்க. அப்பதான் நம்ம முகேஷும் அந்த டெய்லரும் நீங்க ராத்திரி வாங்க கண்கூடா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி 4 பேரும் ராத்திரி போவோன்ற மாதிரி சொல்ல அங்க என்ன பொருள் காட்சியா போட்டுக்கிறாங்க. டெய்லி நைட்டு உட்காந்து பாத்துக்கிறீங்க, என் அண்ணி தான், நான் போய் பாத்துக்கிறேன், இங்க 2 பேரும் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம முரளி இருக்காரு பாத்தீங்களா, அவரு தான் நண்பனை கூப்பிட்டுக்கிட்டு தான் அண்ணி என்ன பண்றாங்கன்றத கண்டுபிடிக்கிறதுக்கும் கிளம்புறாரு. அதே வேளையில இங்க முகுந்தன் இருக்கான் பாத்தீங்களா, அந்த நிர்மலாவுடைய வீட்டுக்காரருங்க, அவரு தான் மனைவிக்காக ஒரு அழகான புடவை எடுத்துட்டு இருக்காரு. அதையுமே அவங்க அப்பா இருக்காருல அவரு பாக்குறாருங்க. அங்க உன் மனைவியே வேற ஒரு பையன் கூட காதலிச்சு சுத்திக்கிட்டு இருக்கா, இதுல புடவை தேவையா அப்படின்ற மாதிரியும் அவரு மனசுல நினைச்சுக்கிறாரு. இப்ப கட் பண்ணா ராத்திரி ஆகுதுங்க. அப்படி நம்ம முரளி அவருடைய நண்பனை கூப்பிட்டுக்கிட்டோம் அவங்க வீட்டுடைய பின்புறத்துல வந்து உக்காந்துகிட்டு இருக்காரு. அப்படி அந்த டெய்லரும் பிரகாஷும் சொன்ன எல்லா விஷயத்தையும் கரெக்டா ஃபாலோ பண்ணி அந்த பலாமரம் அடியிலையும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி லைட் ஆஃப் ஆனதும் அங்க ஒரு பொண்ணு வெளியே வராங்க. அந்த பொண்ணை தூரத்துல இருந்தே நம்ம முரளி பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன், இவங்க நம்ம அண்ணி நிர்மலா தான், என் அண்ணி என் அண்ணனை மோசம் பண்ணிட்டா, சரி வெயிட் பண்ணுவோம், அந்த பையனும் வரட்டும், அப்படியே அண்ணி அந்த பையனோட என்ன பண்றாங்கன்றதையும் பார்த்து அவங்களை இந்த இடத்துலயே பிடிச்சிருவோம் அப்படின்ற மாதிரியும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க. ஆனா அந்த இடத்துல அந்த பையன் வரலைங்க. இப்ப அந்த பொண்ணுமே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு டைம் ஆனதுனால அவங்க அங்க இருந்து கிளம்பிடுறாங்க போல. இன்னொரு பக்கம் அந்த டெய்லர் வேணும் இருக்காரு பாத்தீங்களா, அவரு கொஞ்சம் சீக்கிரமாவே தன்னோட வீட்டுக்கு திரும்ப வீட்டுல பார்த்தா அவங்க மனைவியை ஆள காணோம். அவருக்கு ஒரு மாதிரி பயம் வந்துருது. இங்க அந்த நிர்மலா பண்ற மாதிரி நம்ம பொண்டாட்டியும் இப்படி பண்ணிட்டாலோன்ற மாதிரியும் பயப்பட பார்த்தா கரண்ட் போயிருக்கிறதுனால அவங்க பக்கத்து வீட்டுல உட்காந்துருக்காங்க போல. சோ அப்படி இந்த நிர்மலாவால அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் அவங்க வீட்டு மனைவிகள் எல்லாம் சந்தேகப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அடுத்த நாள் காலையில இந்த டெய்லரும் பிரகாஷும் நேரா நிர்மலாவுடைய வீட்டுக்கு வராங்க. அப்படி நம்ம நிர்மலாவோட கணவருடைய தம்பி அந்த முரளிய பார்க்க தாங்க வந்திருக்காங்க. ஏண்டா முரளி, நேத்து ராத்திரி என்ன பார்த்த, உன் அண்ணியும் அந்த பையனும் ஒன்னா இருந்ததை பாத்தியா இல்லையான்ற மாதிரி கேட்க, நீங்க சொன்னது எதுவுமே நடக்கல, அங்க அந்த பையன் வரவே இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்போ ஒருவேளை உன் அண்ணி இல்லையோ அப்படின்ற மாதிரி அந்த 2 பேர் சொல்ல, அந்த பையன் வரல தான் சொன்னேன், ஆனா அண்ணி வந்தாங்க. ஆமா, நிர்மலா அண்ணி வந்து ரொம்ப நேரம் அந்த இருட்டுல அந்த பையனுக்காக வெயிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் அந்த முரளி சொல்றான். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அவங்க வீட்டுல இருந்து ஒரு சவுண்டு வருது. அந்த நிர்மலா இருக்காங்க பாத்தீங்களா, இந்த முரளியோட அண்ணி, அவங்க மாவு மில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறன்ற மாதிரி அவங்க மாமியார் கிட்ட சொல்றாங்க. அந்த மாவு மில் யாரு வச்சிருப்பா, அந்த ஊருடைய வினோத் அப்படின்ற ஒரு பையங்க. அந்த பையன் தான் ராத்திரியில இந்த நிர்மலாவை பார்க்க வந்துட்டு இருக்கான். பட்ட பகல்ல போறாங்களே, இதை எப்படின்னா நம்ம தடுக்கணும்னு சொல்லி இங்க இந்த முரளி அந்த டெய்லர் அண்ணன் பிரகாஷ்னு சொல்லி எல்லாரும் இப்ப அந்த நிர்மலாவை பின்தொடர்ந்து போறாங்க. அப்படி நிர்மலா போற வர வழியில இருக்கிற எல்லா ஆண்களோடையும் பேசிக்கிட்டு போக அதை இந்த 3 பேரும் கவனிக்கிறாங்க. அப்படி கடைசியா நிர்மலா அந்த வினோத்தோட கடைக்கு வராங்க. அப்படி அந்த வினோத் கிட்டையும் ரொம்ப சிரிச்சு சிரிச்சு பேசுறாங்க. என்னடா பேசிப்பாங்கன்ற மாதிரி இவங்க 3 பேருக்குள்ள ஒரு எண்ணம் வருதுங்க. அப்போ கூட இருக்கிற அந்த பிரகாஷுமே டிரான்ஸ்லேட்லாம் பண்ணி அவங்க என்ன பேசிக்கிறாங்க, நேத்து ராத்திரி வர முடியல, உடம்பு வலியால வர முடியல போல இருக்கு, இன்னைக்கு ராத்திரி வந்துரு அப்படின்றத மாதிரிதான் பேசிக்கிறாங்கன்ற மாதிரிலாம் அங்க அவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதுக்கு மேல பொறுக்க முடியாதுன்னு சொல்லி இங்க முரளி இருக்காரு பாத்தீங்களா, அவருமே தன்னோட அப்பாவுக்கு கால் பண்ணி, அப்பா ஊருக்காரங்க சொல்றதெல்லாம் உண்மைதான், அன்னைக்கு அந்த வினோத்தோட ஒரு தொடர்பு இருக்குன்ற மாதிரியும் கன்ஃபார்ம் பண்ண. இப்ப அப்பாவும் இந்த விஷயத்த அண்ணன் கிட்ட சொல்லணும், நான் சொன்னா தாங்கிக்க மாட்டான், நீயே நேர்ல வந்து சொல்லுன்ற மாதிரியும் மரக்கடைக்கு வர சொல்றாரு. அப்படி அந்த இடத்துல முகுந்தனையும் வந்து அவர் தம்பி முரளி பாக்குறாரு. அப்படி முரளியும் அவங்க அப்பாவும்
முகுந்தனை தனியா கூட்டிட்டு வந்து, முகுந்தா மனசை தேத்திக்கப்பா, உன்னோட மனைவி நிர்மலாக்கு நம்ம ஊர்ல மாவு மில் வச்சிருக்கிற அந்த வினோத்தோட ஒரு தொடர்பு இருக்கு, அது கன்ஃபார்ம் தான், உன் தம்பியே நேர்ல பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான்பா அப்படின்ற ஒரு குண்டை தூக்கி போட இதை கேட்டதும் நம்ம முகுந்தன் சுக்குநூறா உடையிறாரு. இப்ப முகுந்தன் கோவப்பட்டு என் பொண்டாட்டிய நான் சும்மா விடமாட்டேன், என்னை ஏமாத்தினால ரெண்டுல ஒரு வழி பண்றன்ற மாதிரி சொல்ல, ஆனா அதுக்குள்ள இந்த முகுந்தனோட அப்பாவும் கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவ மறுபடியும் ஒரு நாள் ராத்திரி இதே மாதிரி அந்த வினோத்தோட ஒன்னா இருக்கலாம், அப்ப நம்ம அந்த சம்பவ இடத்துல வச்சு அவளை கையும் களவுமா பிடிக்கணும், அப்படி அவளை பிடிச்சாதான் நம்மளால அது உண்மைன்ற மாதிரி நிரூபிக்க முடியும், அதனால நீ உன் தம்பியை கூப்பிட்டுக்கிட்டு உன் வீட்டுக்கு போ, உன் மனைவியோட சகஜமா பேசுற மாதிரியே பழகு, உனக்கு அவ மேல சந்தேகம் வந்து மாதிரி அவளுக்கு தெரியவே கூடாது, அப்பதான் இன்னொரு நாள் ராத்திரியும் அவ அந்த வினோத்தை போய் பாப்பா, அவங்கள நீங்க கையும் களவுமா பிடிக்க முடியும்ன்ற மாதிரியும் ஒரு பிளான் சொல்லி அனுப்புறாரு. அப்படி முகுந்தன் தான் தம்பியோட வீட்டுக்கு வர, முகுந்தனுக்கும் நிர்மலாக்கும் ஒரு பொண்ணு வேற இருப்பாங்க போல, அவங்க பொண்ணையுமே நம்ம முகுந்தன் ஒரு மாதிரி பாக்குறாரு. அந்த வேலையில நிர்மலா வேற வெளியே வந்து, என்னங்க நாளைக்கு வரேன்னு சொன்னீங்க, இன்னைக்கே வந்துட்டீங்கன்னு சொல்லி பேக வாங்க, ஓ நாளைக்கு வந்திருந்தா இன்னைக்கு ராத்திரியும் அந்த வினோத்தோட போயிருப்பா போல இருக்குன்ற மாதிரியும் முகுந்தன் நினைச்சுக்கிறாரு. இப்ப ரூம்லயும் நம்ம முகுந்தன் பக்கத்துல வந்து அவங்க மனைவி நிர்மலா பாசமா பேச, ஆனா முகுந்தனுக்கும் நிர்மலா கிட்ட மூஞ்சி கொடுத்து கூட பேச பிடிக்கலைங்க. இப்படி ஒரு வேலையில நம்ம முகுந்தன் அவர் தம்பி முரளியை கூப்பிட்டுக்கிட்டு தன்னோட சொந்தக்காரங்க வீட்டுக்கு வராங்க. அப்படி அவருக்கு ஒரு கசின் இருப்பாரு, அவரோட பேரு சசிகுமார். இந்த சசிகுமாரை பத்தி சொல்லணும்னா அவரு தன்னோட மனைவியை ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துவாரு, அவங்கள வீட்ல இருந்தே வெளியே போக சொல்ல மாட்டாரு, பொண்ணுங்கன்னா இப்படிதான் இருக்கணும், இந்த எல்லையை தாண்டக்கூடாதுன்னு சொல்லி நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் வச்சிருப்பாரு. அப்படிப்பட்டவர்கிட்ட தான் இப்ப இந்த முகுந்தன் வந்து தன்னோட மனைவிக்கும் அந்த வினோத்துக்கும் ஒரு தொடர்பு இருக்குன்ற ஒரு விஷயத்த போட்டு உடைக்கிறாரு. இது அந்த சசிகுமாருக்குமே பயங்கர ஷாக்கிங்கா இருக்குங்க. அதே வேளையில தன்னோட வீட்லயும் ராத்திரி முகுந்தன் தங்குறாருங்க. அப்ப வெளியே நாய் குலைச்சிக்கிட்டே இருக்கு, என்னடா இன்னைக்கு வினோத் சீக்கிரம் வந்துட்டானான்னு சொல்லி இவரு டார்ச் எல்லாம் எடுத்துக்கிட்டு வெளியே ஓட, ஆனா அந்த நாய் வேற எதையோ பார்த்து குலைச்சிருக்கு போல. அண்ட் இன்னொரு பக்கம் முரளி இருக்க பாத்தீங்களா, அவருமே தான் அண்ணி இப்படி ஏமாத்தின விஷயத்த தன்னுடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி சொல்றாரு. முரளிக்கும் ஒரு மனைவி இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்றப்போ அந்த நிர்மலா நகையையும் புடவையையும் புதுசு புதுசா போடும் போதே தெரியும் அவளுக்கு இப்படி ஒரு தொடர்பு இருக்கும்ட்டு, சரி எதனா ஒரு பிளான பண்ணி அவங்க ரெண்டு பேரும் மீட் பண்றப்போ கையும் களவுமா பிடிங்கன்ற மாதிரி எல்லாரும் அங்க நிர்மலாவுக்கு எதிராக தான் திரும்புறாங்க. அதே வேளையில பகல்ல நம்ம நிர்மலா திடீர்னு புடவையெல்லாம் கட்டிக்கிட்டு மாவு மில் வரைக்கும் போயிட்டு வரேன்னு கிளம்புறாங்க. ஆனா அதுக்கு புது புடவைய கட்டிருக்காங்க. அதை பாக்குற அவங்க கணவர் முகுந்தனோ, மாவு மில்லுக்கு எதுக்கு புது புடவைய கட்டுற, இப்படிதான் வெளியே புது புடவையெல்லாம் கட்டிட்டு போவியா அப்படின்னு இந்த வினோத்த மயக்கத்துக்கு தான் நம்ம பொண்டாட்டி இப்படி போறான்ற மாதிரியும் அவரு நினைச்சுக்கிட்டு தான் பொண்டாட்டிய திட்ட, அதுல நம்ம நிர்மலாவுக்கு ஒரு மாதிரி ஆகுது. இப்ப ஊருக்கு வெளியே இருக்கிற ஒரு வீட்டை காமிக்கிறாங்க. அந்த வீட்லயுமே அந்த ஊர்ல இருக்கிற ஆண்கள்லாம் ஒண்ணு சேர்றாங்க. அப்படி ஒரு 10 பேர் வரைக்கும் இந்த நிர்மலா விஷயம் தெரியுங்க. நாளைக்கு ராத்திரி அந்த நிர்மலாவை நம்ம கையும் களமா பிடிக்கணும்ன்ற மாதிரியும் இவங்க ஒரு பிளான் போடுறாங்க. அப்படி அந்த பிளான் எல்லாம் போட்டு கொடுக்கறது யாரு தெரியுமா, நம்ம முகுந்தனுடைய தம்பி முரளி தாங்க. முதல்ல தன்னுடைய அண்ணனை அன்னிக்கு சந்தேகம் வராதபடி இன்னைக்கு ராத்திரி போயிட்டு நீ சகஜமா அவங்க கூட தூங்கணும், அண்ணி உன்னை மயக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணுவாங்க, ஆனா உஷாரா இருக்கணும், நாளைக்கு காலையில எழுந்ததும் மரக்கடைக்கு வேலைக்கு போற, நைட் அங்கேயே தங்கிடுவேன்னு சொல்லி நீ அங்க இருந்து கிளம்பிடுற, அதுக்கப்புறம் தான் அண்ணி கொஞ்சம் கொஞ்சமா அவங்களோட பிளான காய் நகர்த்துவாங்கன்னு சொல்லி ஒரு மிகப்பெரிய திட்டமே அங்க போடுறாங்க. அப்படி முகுந்தனும் அன்னைக்கு ராத்திரி வீட்டுல தங்க தான் மனைவி கிட்டையும் அடுத்த நாள் காலையில மரக்கடைக்கு வேலைக்கு போறன்ற மாதிரியும் சொல்றாரு. அங்க நிர்மலாவும் காலையில என் மேல நீங்க பொசசிவ் ஆனீங்கல்ல, புடவை எல்லாம் கட்டக்கூடாதுன்னு சொன்னீங்கல்ல, அது எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்கன்ற மாதிரி சொல்ல, உடனே முகுந்தனுக்கு தான் தம்பி சொன்னது ஞாபகம் வந்து இவன் நம்மள மயக்க பாக்குறான்னு சொல்லியும் திரும்பி படுத்துக்கிறாரு. அப்படி அந்த சம்பவம் நாள் வருதுங்க. இவங்க போட்ட பிளான் படி அங்க இருக்கிற ஒரு வாட்டர் டேங்க்ல 2 பேர் ஏறிக்கிறாங்க. 2 பேர் அந்த பலாமரத்துக்கு அடியில உக்காந்துக்கிறாங்க. இங்க நம்ம முரளியும் அவர் அண்ணன் முகுந்தனும் வேலைக்கு கிளம்புற மாதிரியும் அந்த இடத்துல இருந்து கிளம்ப, நம்ம முகுந்தனுக்கு ஒரு கசின் இருப்பான்னு சொன்ன பாத்தீங்களா சசிகுமார், அவருமே வீட்டுல இருக்க தான் பொண்டாட்டி கிட்ட என்ன உட்காந்து எப்ப பார்த்தாலும் சீரியல் பார்த்துக்கிட்டு இருக்க, முதல்ல டிவி ஆஃப் பண்ணு, ஒழுங்கா போய் தூங்கு, இன்னைக்கு ராத்திரி நான் வரமாட்டேன், கதுவா தாப்பால் போட்டுக்கொண்டு கத்திட்டு அங்க இருந்து கிளம்புறாரு. அப்படி அந்த ஊர்ல இருக்கிற ஒவ்வொரு ஆண்களும் தாங்க வீட்டுல இந்த வேலைக்கு போறான் அந்த வேலைக்கு போறான்னு போய் சொல்லிட்டு எல்லாரும் ஒரே இடத்துல கூடி அப்படி அங்கங்க மறைஞ்சி நம்ம நிர்மலாவுடைய வீட்டை சுத்தி உக்காந்துக்கிறாங்க. அப்படி ராத்திரி 10 மணி ஆகுதுங்க. 10 மணி சீரியல் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம நிர்மலாவும் அவங்க மாமியாரும் அந்த சீரியலை பார்த்துட்டு தூங்க போயிடுவாங்க. மாமியார் தூங்கின உடனே நிர்மலா அந்த வினோத்தை பார்க்க வெளியே வந்துருவாங்க. சோ அந்த சீரியல் முடியறதுக்கும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த நேரம் பார்த்து நாய் வேற குலைச்சிக்கிட்டே இருக்குங்க. எப்படியோ முரளி அந்த இடத்துக்கு ரகசியமா வந்து அவங்க வீட்டு நாய் தானே, அதுக்கு பிஸ்கெட் எல்லாம் போட்டு சமாதானப்படுத்துறாரு. அப்படி ஜன்னல் வழியா தான் அண்ணி என்ன பண்றாங்கன்ற மாதிரி பார்க்க, அப்பதான் தன்னோட அம்மாவுக்கு பிபி மாத்திரைக்கு பதிலா தூக்க மாத்திரை கொடுக்கறதையும் அவர் கண்டுபிடிக்கிறாரு.
இப்ப தான் அண்ணகிட்ட வந்தோம். இப்பதானா புரியுது. ஒவ்வொரு வாட்டியும் அந்த வினோத்தை பாக்குறப்பவும் அண்ணி நம்ம அம்மாக்கு தூக்க மாத்திரைய கொடுத்துடுறாங்க. அதனால்தான் நிம்மதியா அம்மாவோட டிஸ்டர்பன்ஸ் இல்லாம அந்த வினோத்தோட அண்ணியால ஒன்னா இருக்க முடியுதுன்ற மாதிரியும் சொல்ல, இப்ப நேரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு மூலையிலையும் அந்த ஊர் ஆண்கள் ரெண்டு பேரா உட்காந்து இப்ப இந்த நிர்மலா வெளியே வருவாங்கன்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்க, அப்படி அந்த இடத்துல ஒரு பெண் வராங்க. அவங்க நம்ம நிர்மலா தாங்க. அப்படி நிர்மலாவை தூரத்துல இருந்து பாக்குற இங்க முகுந்தனோட மனசும் சுக்குநூறா உடையுது. கொஞ்ச நேரத்திலேயே அந்த மாவு மில் வச்சிருக்கிற இந்த வினோத் அந்த இடத்துக்கு எகிரி குதிச்சு வர, அப்படி அவன் கையில இருக்கிற ஒரு லெக் பீஸையும் அங்க குறைச்சிட்டு இருக்கிற நாய்க்கு போடுறான். அதுக்கப்புறம் நேரா வந்து நம்ம நிர்மலாவோட அந்த வினோத் ஒன்னா இருக்கான். அங்க ஒரு பாத்ரூம் இருக்கும் பாத்தீங்களா, அது நம்ம நிர்மலாவுடைய வீட்டு பாத்ரூம் தாங்க. அப்படி அந்த பாத்ரூம்குள்ள இந்த வினோத்தும் நிர்மலாவும் நுழைய, அதை எல்லாத்தையும் அந்த ஊர் ஆண்கள் நம்ம நிர்மலாவோட கணவர் முகுந்தன் முரளின்னு சொல்லி எல்லாரும் பார்த்துட்டு அந்த பாத்ரூம்ல வச்சு அவங்க கையும் களவுமா பிடிக்கணும்னு சொல்லியும் அந்த பாத்ரூமை வெளிப்புறமா வந்து தாப்பால் போடுறாங்க. அப்படி தாப்பால் போட்டதும் அங்க மறைஞ்சிருக்கிற மத்த ஊர் ஆண்களையும் அங்க கூப்பிட, ஆல்ரெடி அந்த ஊர் ஆண்கள்ல சசிகுமார் அப்படின்ற ஒருத்தர் மட்டும் ரொம்ப முரடரா இருப்பாருங்க. அவரு அந்த இடத்துக்கு வந்தோம், டேய் வினோத்தே, உனக்கு வெக்கமா இல்ல? அடுத்தவனோட பொண்டாட்டியை இப்படி வந்து அபகரிக்கணும்னு பாக்குறீங்களா? உங்க வேஷம் எல்லாம் கலைஞ்சிருச்சு. இப்ப நான் கதவு தாப்பால திறப்பேன், ஒழுங்கு மரியாதையா வெளியே வாங்கன்ற மாதிரியும் கத்திக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் முகுந்தன் இருக்காருல, நிர்மலாவுடைய வீட்டுக்காரரு, அவருக்கும் பயங்கர கோவம் வருது. என்ன ஏமாத்த உனக்கு எப்படி மனசு வந்தது? வெளியே வான்ற மாதிரியும் அவர் கத்திக்கிட்டு இருக்காரு. அப்படி சவுண்டு கேட்டதும் அந்த இடத்துல நம்ம நிர்மலாவோட மாமியாரும் வீட்டுல இருந்து வெளியே வர, இங்க என்ன நடந்துகிட்டு இருக்குன்ற மாதிரி கேக்குறாங்க. அப்பதான் நம்ம முகுந்தனும் வந்து, அம்மா மனசை தேத்திக்கோங்க, உங்க மருமக என் பொண்டாட்டி வினோத்தோட ஒரு கள்ள தொடர்பு வச்சிருக்கா. அதான் அவங்க ரெண்டு பேரும் இந்த பாத்ரூம்ல இருக்கும் போது நான் வெளியே வச்சு பூட்டிட்டேன்ற மாதிரி சொல்ல, உடனே முகுந்தனோட அம்மாவும், டேய் பாத்ரூம்ல இருக்கிறது உன் பொண்டாட்டினா அங்க குழந்தையோட படுத்துட்டு இருக்கிறது யாரா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. பார்த்தா பாத்ரூம்ல இருக்கிற பொண்ணு அந்த நிர்மலா இல்லைங்க. நிர்மலா உள்ளதான் தூங்கிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு உண்மையாலேயே யாரு கூடயும் தொடர்பு இல்ல போல இருக்கு. இருட்டுல இருந்து பார்த்து இந்த மனுஷங்களா கெஸ் பண்ணி கடைசியில இந்த நிர்மலாவை இப்படி வில்லியா ஆக்கிட்டாங்க. ஆனா நிர்மலா ஒரு அப்பாவின்னு அப்பதான் புரிஞ்சுக்கிறாங்க. நிர்மலாவுக்குமே தான் மேல சந்தேகப்பட்டு இந்த இடத்துல எல்லாரும் வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியும் புரியுதுங்க. அவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. முக்கியமா தான் கணவர் மேல அவ்வளோ கோவம் வருதுங்க. சரிப்பா, இப்ப நிர்மலா இங்க இருக்காங்கன்னா அப்ப யாருடைய பொண்டாட்டியோட அந்த வினோத் அந்த பாத்ரூம்ல இருந்தான்னு சொல்லி எல்லாரும் பதறி போக, அப்படி அந்த பாத்ரூமையும் திறக்கிறாங்க. உள்ள இருந்து வினோத்தும் வராங்க. வினோத்தே, நீ மட்டும் வந்தா உள்ள எந்த பொண்ணோட நீ இருந்த? அந்த பொண்ணை வெளியே வர சொல்றான்ற மாதிரியும் சசிகுமார் ரொம்ப கோவமா அந்த பொண்ணை வெளியே கூப்பிட, அப்படி அந்த பொண்ணு வெளியே வரும்போது தான் தெரியுது அது வேற யாரும் இல்ல, இந்த சசிகுமார் இருக்காருல அவரோட பொண்டாட்டின்னு சொல்லி. அவங்களுமே அந்த இடத்துல வந்து, ஆமா நான் ஒரு மிருகத்தோட தான் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என்னால ஒரு டிவி சீரியலு கூட என்னோட ஃப்ரீடம் எடுத்து பார்க்க முடியாது. அதனால தான் நான் இந்த வினோத்தை காதலிச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு முன்னவே சொல்லியிருப்பேன் பாத்தீங்களா, இந்த சசிகுமார் தன்னோட மனைவிய ஒரு அடிமை மாதிரி தான் நடத்துவாருன்ட்டு. அவரு இப்படி எல்லாம் நடத்ததுனால தான் அவங்க மனைவி இந்த வினோத்தை காதலிச்சிருக்காங்க போல. இதுல சசிகுமாருக்கும் பயங்கர கோவம் வருது. அவங்க ரெண்டு பேரையும் அடிக்க போறாரு. ஆனா சுத்தி இருக்கிற ஆண்கள் நம்ம முகுந்தன்லாம் ஸ்டாப் பண்றாங்க. பதிலுக்கு சசிகுமாரோ, டே முகுந்தா, நீயே உன் பொண்டாட்டி அந்த நிலைமையில புடிச்சா அவளை அடிக்கலாம் தானே இங்க வந்த? இப்ப ஏன் பொண்டாட்டி இங்க இருக்காடா, நான் அடிக்கிறேன்னு சொல்லியும் அங்க மாறி மாறி சண்டை போட்டுக்க. இதையெல்லாம் பாக்குற முகுந்தனோட அம்மாவும் அங்க இருக்கிற ஆண்கள் எல்லாரையுமே காரி துப்புறாங்க. நீங்க எப்படி ஒரு பொண்ணை தூரத்துல இருந்து முதல்ல ஜட்ஜ் பண்ணலாம்? இங்க வினோத்தோட இந்த பொண்ணு மாட்டிருந்தாலும் என்னோட மருமகளுக்கு தானே இது அசிங்கம். இங்க பாருமா நிர்மலா, சுத்தி இருக்கிறவங்க எவ்வளவு சொன்னாலும் உன்னோட கேரக்டர் பத்தியும் நீ யாருன்றது எனக்கு புரியுமா? இப்படி ஒரு புள்ளைய என் வயித்துல பெற்றதுக்கு நான் அசிங்கப்படுறேன். ஓங்கி உன் புருஷன் முகுந்தனை ஒரு அறை விட்டுட்டு தான் நீ அங்க இருந்து வரணும் அப்படின்ற மாதிரியும் சொல்ல, அதே வேளையில இந்த டெய்லரும் பிரகாஷும் வேற பேசிக்கிறாங்க. யோ டெய்லரே, நீ முதல்ல கெஸ் பண்ணதுனால தானயா எவ்வளவு பெரிய பிரச்சனைன்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்க. அங்க திடீர்னு ஒரு அறை சவுண்டு கேக்குதுங்க. பார்த்தா அங்க நம்ம நிர்மலா அவங்க கணவர் முகுந்தன ஒரு அறை விடுறாங்க. இப்போ அதே பாத்ரூம்ல ஒரு பேண்ட் இருக்குங்க. அந்த பேண்ட்டையும் அந்த டெய்லர் கையில எடுத்து, ஏமா பொண்ணு உன்னோட பேண்ட்டை விட்டுட்டு போற பாரு அப்படின்ற மாதிரி சொல்ல, யோ அது என் பேண்டே இல்லையான்னு சொல்லிட்டோம். அவங்க அங்க இருந்து தன்னோட கணவர் அந்த சசிகுமாரை பிரிஞ்சுட்டு அங்க வந்த அந்த வினோத்தோட அவங்க வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்றதுக்கு கிளம்புற மாதிரியும், அதை பாக்குற அந்த ஊர் ஆண்களும் இதுக்கப்புறமாச்சு நம்ம பொண்டாட்டிய மதிச்சு வாழணும், அப்படி இல்லைன்னா இந்த சசிகுமாருக்கு ஏற்பட்ட நிலைமை தான் நம்மளுக்கு நடக்கும்ன்ற மாதிரியும் அங்க நல்லாவே புரிஞ்சுக்கிறாங்க. சோ ஒரு சின்ன சந்தேகம் ஒரு ஊர் ஆண்களை என்னெல்லாம் பண்ணுது அப்படின்றத ரொம்ப கலகலப்பா ரொம்ப வித்தியாசமா சொல்லியிருக்கிற ஒரு கதை தாங்க இது. இதை ஒரு ஷார்ட் பிலிமா எடுத்து இப்போ ஒரு ஃபியூச்சர் பிலிமாவே எடுத்திருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சின்ன படங்களை சப்போர்ட் பண்ணுங்க, ஓடிடியில் பாருங்க. அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.